ஹலோ கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலம் கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கான்ஃபரன்ஸ் கிளம்பியாச்சு. பேக் எடுத்துகிட்டு செம்மையாக இருந்துச்சு. சேலம் கிளைமேட் நல்லா இருந்துச்சு. அடுத்தது கோயம்புத்தூர் வியூ பார்க்க போகிறோம். போகிற வழியில் செம்மையாக இருக்க போகுது. கான்ஃபரன்ஸ் ஃபுல்லாமே நம்ம விண்டோ சீட்டு தான். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் பஸ்ஸுக்காக. பஸ்ஸு வந்துருச்சு. இப்போ மொத்தம் 2 பஸ்ஸு. என்னடா அது போகிறப்போ வியூ தெரியலன்னு பார்த்தேன். ஆனால் போக பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. சேலம்லேருந்து கோயம்புத்தூர் போகிறப்ப வழியில் பாருங்கள், நான் வந்து 4Kல அப்லோட் பண்ணுறேன். வீடியோ மட்டும் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பைக்கில் வந்தோன்னா சூப்பராக பார்க்கலாங்க. செம்மையாக இருக்குல்ல வியூ. R15 எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தால் செம்மையாக இருக்கும் இந்த சைட்லாம். இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா சேலம் டு கோயம்புத்தூர் போகிற வழியில் வியூ சூப்பராக இருக்குங்க. இந்த சைட்லாம் ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுக்கலாம். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்து இறங்கியாச்சு. ஸோ இங்கே தான் தங்க போகிறோம். நம்ம ரூமில் நாங்கள் பண்ண அலப்புறம் இருக்குது. ஸ்ப்ரிங் பெட் போட்டாங்க. அந்த ஸ்ப்ரிங்கு செம்மையாக இருந்துச்சு. ஜம்ப் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அவங்க 2 பேர் விளாண்டுட்டு இருந்தாங்க, 2 அண்ணனும். ஸோ நான் வந்து நெட்வொர்க் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளாண்டோம். ஆனால் டைம் இல்லை வேறு, டக்குன்னு வர சொல்லிட்டாங்க. நெட்வொர்க் செக் பண்ணுறதுக்காகவே ஹைட்டில் கூப்பிட்டு போனாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த வியூவும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. செம்ம காற்று அடிச்சிச்சு. இந்தமாரி மூமெண்ட்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ நானும் வந்து யூடியூப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நானும் கடைசியாக விளாண்டுட்டு இருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட்டு திருச்சி போகிறோம். பார்க்கலாம். பாய்.